ஸோ ஆந்தை என்ன பண்ணும்? அலறும். புறா என்ன பண்ணும்? குணுகும். ஸோ காக்கை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரையும். வண்டு என்ன பண்ணும்? முரளும். கிளி என்ன பண்ணும்? கொஞ்சம் அல்லது பேசும். அடுத்து பாருங்கள், வானம்பாடி என்ன பண்ணும்? பாடும். குயில் என்ன பண்ணும்? கூவும். வாத்து என்ன பண்ணும்? கத்தும். ஸோ சேவல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூவும். ஸோ கோழி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொக்கரிக்கும். அடுத்து பாருங்கள், மயில் என்ன பண்ணும்? அகவும். ஸோ இந்த மயிலும் வந்து முக்கியமான ஒரு ஒலிமரபு. அடுத்து பாருங்கள், குதிரை வந்து என்ன பண்ணும்? கனைக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கூகை வந்து குழறும். அடுத்து பாருங்கள், சிங்கம் என்ன பண்ணும்? முழங்கும். பசு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதரும். கரடி என்ன பண்ணும்னா கத்தும். ஸோ எலி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீச்சிடும். கீச்சுன்னு ஒரு மாதிரி சவுண்ட் போடும்ல, ஸோ அதுதான் எலி வந்து கீச்சிடும். ஸோ அடுத்து பார்க்கலாமா? இதோட கண்டினியூவேஷன் தான் விலங்கு பறவை இனங்களினுடைய ஒலிமரபு. ஸோ நரி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊளையிடும். புலி என்ன பண்ணும்னா